வணக்கம். இன்றைய தினமலரின் தலைப்புச் செய்திகள். வேலூரில் 10 மாதங்களில் 59 குழந்தை திருமணங்கள். முழு தகவல்களை தர அதிகாரிகள் மறுப்பு. தமிழ் பல்கலை வலைதளத்தில் எம்ஜிஆர் பெயர் சேர்ப்பு. ஆன்லைன் சூதாட்டத்தில் மூழ்கிய மாணவர்களுக்கு கவுன்சிலிங். ஆசிரியருடன் போலீசார் கைகோர்ப்பு. அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி. 6 மாநிலங்களில் அமலாக்கத்துறை சோதனை. வங்கக்கடலில் வலுவடைந்தது காற்றழுத்தம். திருவாரூர் நாகைக்கு ஆரஞ்சு அலர்ட். அதிமுக பழனிசாமியிடம் பாஜக டிமாண்ட் 60 சீட்டு. கொங்கு மண்டலத்தில் அதிகம் கேட்பதால் அதிமுக தயக்கம். வெள்ளி கிலோவுக்கு ரூபாய் 5000 குறைவு. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். கொடைக்கானலில் மரங்களை வெட்ட உயர்நீதிமன்றம் விதித்தது தடை. திண்டுக்கல்லில் தம்பதி வெட்டி படுகொலை. 5 மாதங்கள் ஊதியம் தராததால் வடமாநில தொழிலாளர்கள் மறியல். பொள்ளாச்சி மாணவர் வெட்டி கொலை. எதிர்வீட்டு வாலிபர் கைது. குறைந்த விலையில் தங்கம் என ரூபாய் 20 கோடி சுருட்டிய கும்பலுக்கு வலை. 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டெடுப்பு. களை கட்டும் கஞ்சா விற்பனை. ஒரே நாளில் பலரும் சிக்கினர். ரமேஷ், மணிக்குயில், பாண்டி. மதுரை வேலூர் கலெக்டர் கையெழுத்துடன் போலிச்சான்று வழங்கிய 2 கைது. வேலூர் இந்து முன்னணி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு. இளம்பெண் பலாத்காரம். பழகிய 4 பேருக்கு கம்பி. அமைச்சர் துரைமுருகன் நிகழ்ச்சியில் மின் திருட்டு. காட்பாடியில் பேனர் விழுந்து முதியவர் காயம். தவேக நிர்வாகி 2 பேர் கைது. தவணை முறையில் வழங்கப்படும் கடன் தொகை. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் அலைக்கழிப்பு. இடி சோதனையில் நுழைந்த முதல்வர் மம்தா அடாவடி. ஆவணங்கள், லேப்டாப்களை கைப்பற்றி அத்துமீறல். விசாரணையில் குறுக்கிடுவதாக பாய்ந்தது வழக்கு. 75% சொத்துக்கள் மக்களுக்கு அர்ப்பணிப்பு. மகனை இழந்த வேதாந்தா நிறுவனர் அறிவிப்பு. ஆதாருக்கு உருவம் தந்தது மத்திய அரசு. அசுத்தமான குடிநீரால் டைபாய்டு. குஜராத் அரசுக்கு நோட்டீஸ். மலையாள மொழி மசோதாவுக்கு எதிர்ப்பு. கேரள கவர்னர் தலையிட கர்நாடகா மனு. இசாப்பை நீக்கச் சொன்ன பேராசிரியரை தண்டிப்பதா? மம்தா அரசுக்கு பாஜக கண்டனம். குறைப்பிரசவத்தில் பிறந்து ஐசியூவில் உள்ள குழந்தைக்கு பாஸ்போர்ட். வீராங்கனைக்கு பாலியல் வன்கொடுமை. துப்பாக்கிச் சுடல் பயிற்சியாளர் சஸ்பெண்ட். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. மகாராஷ்டிராவில் சஸ்பெண்டான 12 காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பாஜகவில் ஐக்கியம். பிரபல சுற்றுச்சூழல் நிபுணர் மாதவ் கார்த்திக் காலமானார். காங்கிரசின் நேஷனல் கரால் பத்திரிகைக்கு விளம்பரங்களை அள்ளிவிட்ட கர்நாடக அரசு. தேசிய நாளிதழ்கள் புறந்தள்ளப்பட்டதால் சர்ச்சை. சட்டவிரோத நடவடிக்கைக்கு ஆதரவு காங்கிரஸ். கோபாலகிருஷ்ண அகர்வால் செய்தி தொடர்பாளர். கார்ப்பரேட்டுகளுக்காக மாற்றம்.